ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராஜாத்தீஸ் கிச்சன். மதியம் டயத்தில் தூங்கியே டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த டயத்தில் என்னென்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால ஸ்கூல் டயத்துலேயும் ஸ்கூல் இல்லாத டயத்துலையும் நமக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் மதியான டைமிங்கில் தூங்காமல் என்னென்ன வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு ஜாமானை ரீஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன தினமும் நம்ம ஆயில் இது எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நம்ம அந்த டைம் கிடைக்கும்போதே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா லஞ்ச் டயத்துலேயும் சரி, ஸ்கூல் டைமிங்லையும் சரி, இல்லை டின்னர் செய்யும்போதும் சரி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதியம் டயத்தில் அதிகமாக தூங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்டா நம்மளோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸ்கூல் டயத்தில் நம்ம ரொம்ப அவசரமாக வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதுக்காக நான் தூங்கவே வேணான்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தூக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. கிச்சனில் எந்த பொருள் முடிஞ்சாலும் அந்த பொருளை திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ரீஃபில் பண்ணணுன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நமக்கு இதனால் டைம் ரொம்ப மிச்சமாகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் கறி மசாலா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெயிலில் காய வச்சாலே போதும். ஆனால் நான் இருக்கிற வீட்டில் எனக்கு வெயில் விழுறதுக்கு வேலை இல்லை. அதனால நான் லைட்டாக தவாவை சூடு கட்டிட்டு அதில் லைட்டாக போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு நான்வெஜ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடையில் இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி சேர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் மதியம் வேலையில் பார்க்குறதுல வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் உரிக்கிறது ஒன்று. ஏன்னா நான் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது வேலை டயத்தில் உரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் இதை நான் டெய்லி உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். டெய்லிண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர், மறுநாள் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் இந்த 3க்கு மட்டும் தான் இது நான் உரித்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மற்றபடி 2 நாள் 3 நாள் வச்சுலாம் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். அது நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தால் அது பசங்க வரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளானது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசங்க 4 மணிக்கு வந்த உடனே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். பசங்க வந்த உடனே இதில் வெங்காயத்தை சேர்த்து அவங்களுக்கு நான் இதில் குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் மதியம் டயத்தில் என்னோடய ஃப்ரிட்ஜை லைட்டாக நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். அதில் இருக்கிற ஜாமானை லைட்டாக நவுத்தி விட்டு என்கிட்ட இருக்கிற காட்டன் சால், வேஸ்ட்டான காட்டன் சாலில் சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜை நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் டீப் க்ளீன் பண்ணுவேன். அதனால் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எதுக்கு தினம் இந்த மாதிரி பண்ணுறேன்டா, பசங்க சாப்பிட்டது ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவாங்க. பசங்க மட்டும் இல்லை, நம்மளும் வேலை டயத்தில் எடுக்கிறது அப்படி இப்படி வச்சுருவோம். அதை இந்த மாதிரி மதியான டயத்தில் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருக்கும். இதனால் நம்ம டீப் க்ளீன் அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஃப்ரிட்ஜ்லேயும் அந்த கெட்ட வாடை அதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷமே அதிகம். ஆனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அடுத்ததாக என்னோடய மதியான டைமிங்கில் இந்த ட்ரை ரோஸ்ட் செய்கிறது எல்லாத்தையுமே நான் வறுத்து வச்சுருவேன். ரவா வறுக்கிறது, பச்சைப்பருப்பு வறுக்கிறது, இது எல்லாமே. பச்சைப்பருப்பு ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அதை சூடாக்குனா போதும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா காலையில் பசங்களுக்கு உப்புமா செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பச்சைப்பருப்பு வச்சு குழம்பு, கஞ்சி இது எதுவும் செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த டைமிங்கில் நம்ம வறுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வறுத்து வைக்கிறதுனால சீக்கிரம் வீணாக போகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் எதுவும் க்ளீன் பண்ணுறது இருந்துச்சுன்னா அதை நான் மதியானமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நைட்டு டின்னர் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைண்டா காலையில் லஞ்ச் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலை டைமிங்கில் லஞ்ச் ரெடி பண்ண இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நைட் டயத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு படித்து கொடுக்குறது, ஓதுறது, நைட்டு டின்னர் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் பசங்க இருந்தாங்களா என்னால் நான்வெஜ் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ஏதாவது எடுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் மதியமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டிப்ஸு, நம்ம கோழி ஈரல் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அதுலேருந்து அந்த ஒரு வாடை வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தான் நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்தாலும் அது போகாது. அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லெமனும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதில் அந்த ஈரலை போட்டு எடுத்தோம்னா அந்த ஈரல்லாம் அந்த வாடை சுத்தமாக இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு மதியம் டயத்தில் மாவு அரைக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் செஞ்சுருவேன். இன்றைக்கி கம்பு தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்துருச்சு. காலையில் ஒரு 6 மணி போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே ஊறி வந்துருச்சு. அதையும் அரைச்சி வச்சுட்டோம்டா நைட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் காலையில் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்க மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இட்லியும் ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கம்பு தோசைக்கு கேழ்வரகு தோசைக்கெலாம் மிக்சர் ஜாரில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா மாவு நல்லா உப்பி வரும். எனக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாவுண்டே இல்லை, இட்லி தோசை மாவு எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மறுநாள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக பன்னீர் புலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு தான் பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேன். கடையில் வாங்கினா ரேட்டு அதிகமாக இருக்கும், நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். நான் 2 லிட்டர் பர் 100 ரூபாய்க்கு வாங்கினாலே நிறைய அளவில் வந்து பன்னீர் கிடைக்கும். மேக்ஸிமம் நான் வீட்டில் தான் செஞ்சு வச்சுக்குவேன். பசங்களுக்கு லஞ்சுக்கு பன்னீர் புலாவ், பன்னீர் கிரேவி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வாரம் ஒரு முறையாவது பன்னீர் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீர் வந்து கடையில் வாங்குறத விட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் பன்னீர் செய்கிறது. இதனால் நமக்கு மணியும் நிறைய சேவ் ஆகும். நம்மளோட அலுப்பெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்மளோட ஃபேமிலிக்காக நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்டா நம்மளால் நிறைய அளவில் வந்து மணியை சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னோடய மதிய வேலையில் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நம்ம டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம வேலை பார்க்க வந்து அவசர அவசரமாக அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். அதில் ரொம்ப அழுக்காக இருக்கும். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய மிக்சி வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக என்னோடய மிக்சியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. அதே அளவுக்கு 12 வருஷம் மிக்சி மாதிரியும் அது இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் ரைட்டாக 2 நாளைக்கு ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணிவிடுவேன். மினிமம் நான் இந்த மிக்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. நான் இதை அப்படியே நான் விட்டுட்டேன்டா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இது எப்படியும் நான் வந்து 20 நிமிஷம் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு நான் டெய்லி பார்க்குற வேலையில் துணி மடிக்கிறது ஒன்று. இந்த துணியை வந்து அலுப்புப்படாமல் அப்பப்போ மடித்து வச்சுருவேன். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை துணி மடிச்சுட்டா துணி அதிக அளவில் சேர்ந்துடும். அந்த மாதிரி மடிக்காமல் நமக்கே ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி மடிச்சோன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே மடித்து எடுத்துடலாம். மதியம் டயத்தில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கடைசியாக நான் கிச்சனில் இருக்கிற செல்ஃபையுமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எல்லா ஜாமானும் அந்தந்த இடத்துல இருக்காது. காலையில் அவசரமாக வேலை பார்க்க வந்து அது எல்லாத்தையுமே திரும்ப அதே இடத்துலையே வச்சுட்டா எனக்கு நைட்டுக்கு இல்லைண்டா காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லி நான் ஒரு ஈர துணியை வச்சு அந்த செல்ஃபை எல்லாமே வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துருவேன். எப்போவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்டா நம்ம இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் வந்து நம்மளும் நம்மளோட வீட்டை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அடுத்தவங்க நம்மளை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட வீடு எப்போவுமே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரே நாள் மதியானத்தில் நான் எடுக்கலை. பசங்களோட ஸ்கூல் டேஸில் 5 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது தான். உங்களோட மதியான டயத்தையும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் ஆக்கி நீங்களும் பணத்தையும் நேரத்தையும் நிறைய மிச்சப்படுத்துங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.